ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 1 பேதுரு 5:7 விவரமாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவன். மனிதர்கள் நம்மை விசாரிப்பார்கள், ஆனால் விசாரித்து விட்டு செல்வார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் விசாரிப்பது மட்டுமல்ல, அந்த விசாரித்து விட்டு அதற்கான ஒரு சொல்யூஷனையும் நமக்கு கொடுக்கிற தேவன். விசாரித்து அப்படியே விட்டு விடுகிற தேவன் அவர் அல்ல. அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஆதியாகமம் 3:9 பார்க்கிறோம். அங்கே ஆதாம் என்ன செய்கிறான்? அந்த தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை பறித்தவர்கள் சாப்பிட்டதனாலே தாங்கள் நிர்வாணமாக இருந்ததை அறிந்து வெட்கப்பட்டு அத்தி இலையினாலே அவர்கள் ஒரு உடையை தைத்து அவர்கள் அணிந்தவர்களாக ஒரு மரத்திற்கு பின்பு ஒளிந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே ஆண்டவர் வருகிறார் வழக்கம் போல. அங்கே ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அங்கே ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று விசாரிக்கிறார். அப்பொழுது அவன் அத்தி இலையை கட்டிக்கொண்டு நான் இப்படி இருக்கிறேன், நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த அத்தி இலை அவனுக்கு ஒரு நிரந்தரமான உடை இல்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அவர் அங்கே என்ன செய்கிறார்? அங்கே ஒரு தோல் உடையை அவனுக்கு உண்டாக்கி அவனுக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசாரிக்கிறார். அவன் வெட்கப்படுகிறான். அத்தி இலையிலே உடையை செய்து போட்டிருக்கிறது அவனுக்கு நிர்வாணம் தெரிகிறதுனாலே அவன் வெட்கப்படுகிறான். விசாரிக்கிற ஆண்டவர் அதற்கு ஒரு சொல்யூஷனை அங்கே கொடுப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 21:14 அவர் அங்கே ஆகாரை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி அங்கே விசாரிக்கிறார். ஆகாரை குறித்து அங்கே அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். தன் பிள்ளை மரித்து போகிறது, தண்ணீர் இல்லையே என்று சொல்லி அங்கே அந்த குழந்தையின் ஜீவனுக்காக அவள் அழுது கொண்டு இருக்கிற அந்த காட்சியை பார்க்கிற ஆண்டவர், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டது மட்டுமல்ல, அந்த இடத்துல ஒரு துறவையும் காண்பித்து அந்த பிள்ளையும் அவளையும் அங்கே காப்பாற்றுகிறதையும் அவன் ஒரு பெரிய ஜாதியாக வருவான் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஆண்டவராக அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே ஆகாரை விசாரித்து அவர் விட்டுவிடவில்லை, அவளுக்கு ஒரு சொல்யூஷனை அவர் அங்கே கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பெதஸ்தா குலத்தருகே 38 வருடம் வியாதியாக இருந்த ஒரு மனிதன், அவனை பார்த்து ஆண்டவர் விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? 38 வருடம் இவன் வியாதியாக இருக்கிறானே, இவன் சுகமடைய விரும்புகிறானா என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று விசாரித்து அவனை விட்டுவிடவில்லை. அவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவன் சொஸ்தமாக்குவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பர்த்திமேயு குருடனை அவர் விசாரிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து அவனுக்கு கண் பார்வையை கொடுத்த ஆண்டவர். இப்படியாக வேதத்தில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக காரியங்களிலே அவர் விசாரித்து அதற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும், நம்மளுக்கு லௌதீகமாக அநேக பாரங்கள் இருக்கலாம். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நம்முடைய கவலையெல்லாம் கர்த்தர் மேல் வைப்போம். தாவீது சொல்கிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்படியாக நாம் கர்த்தர் மேல் நாம் பாரத்தை வைப்போம். பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல். விசாரித்து விட்டு விடுகிற தேவன் அல்ல நம் தேவன். விசாரித்து அதற்குரிய ஒரு சொல்யூஷனையும் அவர் கொடுக்கிற ஆண்டவர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீர் விசாரிக்கிற ஆண்டவர் ஐயா. விசாரித்து அப்படியே போகிற ஆண்டவர் அல்ல, விசாரித்து அதற்குரிய தகப்பனே ஒரு சொல்யூஷனையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த கிருபைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.